بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده تعالى ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ரப்பு தபாரக வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். இந்த ஆயத்துடைய பொருள் என்னவென்றால், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்துள்ளார். நீங்கள் துன்பப்படுவது அவருக்கு மிகவும் வேதனைகளை அளிக்கும். அவர் உங்கள் நன்மையில் மிகுந்த அக்கறையுடையவர். அந்த தூதர் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இந்த மேலான தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள் நன்மையில், நீங்கள் நன்மைகளை அடைவதில் மிகுந்த அக்கறையை காட்டக்கூடியவர். மூமின்களிடம் மிகவும் இரக்கமுள்ளவரும் பேரருளாளருடமானவராகவும் இருப்பார் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே இவ்வாறு அல்லாஹ் தபாரக வ தஆலா எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான பண்புகளை எங்களுக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைச் சேர்ந்த முக்கிய ஒரு பண்பு என்னவென்றால், அவர் எங்கள் மீது, மோமீன்கள் மீது, நாங்கள் நன்மையை அடைவதில், நலவுகளை அடைவதில் மிகவும் அக்கறை காட்டக்கூடியவராக இருந்தார். அதே வேளையில் நாங்கள் தீமைகளை, தீய செயல்களை, கெடுதிகளை அடையக்கூடாது என்பதிலும் மிகுந்த அக்கறை காட்டக்கூடியவராக இருந்த தூதர்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹரீஸுன் அலைக்கும்,
மிகவும் அக்கறை காட்டக்கூடியவர், மிகவும் அக்கறையுடையவர் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா இவ்வாறு எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த அக்கறையுடையவராக இருந்தார். மூமின்களுக்கு மிகவும் முயற்சி செய்து அந்த மூமின்கள் நன்மையை அடைய வேண்டும், தீங்கை தவிர்த்து கொள்ள வேண்டும், நலவுகளை அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திலும் மற உலக வாழ்க்கையிலும். அதே வேளையில் கெடுதிகளை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் அவர்களை கெடுதிகளில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதில் மிகவும் அக்கறை காட்டக்கூடியவராக இருந்தவர்தான் எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏனென்றால் அவர் இந்த முழு உலகத்துக்கும் ஒரு கருணையாக அனுப்பப்பட்டவர், ரஹ்மத்தாக அனுப்பப்பட்டவர் என்று அல்லாஹ் கூறுகிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். எனவே ரசூலுல்லாஹ்வுடைய கருணை ரஹ்மத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால் அவர் மிகவும் அக்கறை காட்டக்கூடியவராக இருந்தார் மூமின்களுக்கு. எதிலே அந்த மூமின்கள் நலவை அடைய வேண்டும், மூமின்கள் மக்கள் கெடுதியிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அம்சத்தில் மிகவும் அக்கறை காட்டக்கூடியவராக இருந்த எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே வேளையில் மூமின்கள் கஷ்டப்பட்டால், துன்புறுத்தப்பட்டால், வேதனைப்பட்டால் அதனை தாங்கிக் கொள்வதற்கு ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் ஒரு வேதனையாக இருக்கும், கடுமையாக இருக்கும். மூமின்கள் துன்புறுத்தப்பட்டால் இந்த அளவுக்கு கருணையுடையவாக இருந்த எங்களுடைய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிலே முக்கியமாக மூமின்கள் மீது அவர்கள் நலவை அடைய வேண்டும், கெடுதியை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதிலே அக்கறை காட்டக்கூடியவராக இருந்தார். அடிப்படையாக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை, ஒருமைத்துவத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டு கலிமத்து தௌஹீத், கலிமாவுடைய தௌஹீதுடைய கலிமா உயர்ந்த வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தையான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை, உயர்ந்த வார்த்தை, அது நிலைநாட்டப்பட வேண்டும். எங்களுடைய கொள்கைகளாலும், எங்களுடைய பேச்சுகளாலும், எங்களுடைய செயல்களாலும் இந்த நலவினுடைய அடிப்படையான அம்சமான தௌஹீத் இது நிலைநாட்டப்பட வேண்டும் இந்த பூமியில் என்பதிலே மிகவும் அக்கறை காட்டக்கூடியவராக இருந்தவர்தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுடைய புனிதத்துவத்தை மிகவும் அக்கறையாக பாதுகாத்து வந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்கிற்கு, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு பாதையையும் அடைத்தார்கள், தடுத்தார்கள். இதற்குரிய ஆதாரங்கள் குர்ஆனிலும் சுன்னாவிலும் எத்தனையோ ஆதாரங்களாக இருக்கின்றது சகோதரர்களே. இதற்காகவென்றால் அல்லாஹ்வுடைய தௌஹீத், ஒருமைத்துவம், ஏகத்துவம், அந்த புனித
பக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இந்த அம்சம் ரசூலுல்லாஹ் மிகவும் கருணை காட்டி பாதுகாத்த ஒரு அம்சம். எனவே இந்த மஜ்லிஸிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தௌஹீதினுடைய புனித பாகத்தை ரசூலுல்லாஹ் பாதுகாத்தார், எவ்வாறு மக்களை ஷிர்கிற்கு அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு வழிவகுக்கும் ஒவ்வொரு பாதையையும் அடைத்து தடுத்தார் என்பதற்கான சில ஆதாரங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. முதலாவதாக சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா கோருகிறான் தன்னுடைய திருமறையில், வஅன்னல் மஸாஜித லில்லாஹ் ஃபலா தத்உ மஅல்லாஹி அஹதா. நிச்சயமாக இந்த பள்ளிவாசல்கள் அல்லாஹ்வுக்கு, அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு சொந்தமானது. எனவே அல்லாஹ்வோடு சேர்த்து இணை வைத்து நீங்கள் யாரையும் வணங்கி அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான். எனவே சகோதரர்களே, பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வுடைய தௌஹீதை பாதுகாத்து, அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்து இபாதத்துகளை செய்து வர வேண்டிய இடங்கள். அந்த பள்ளிவாசல்களிலே அல்லாஹ்வுடைய தௌஹீதை ஒலிக்கக்கூடிய, வீணாக்கக்கூடிய, அசிங்கப்படுத்தக்கூடிய செயல்களை நாங்கள் செய்யக்கூடாது. எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய ஷிர்க்குக்குரிய வழிகளை தடுத்தார். அதிலே முக்கியமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்கள் கபர்கள் மீது கட்டி எழுப்பப்படக்கூடாது என்று தடுத்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்? இஸ்லாத்திலே சகோதரர்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுவது போல் பள்ளிவாசல்களும் கபிரிஸ்தானங்களும் ஒன்று சேரப்பட மாட்டாது. முஷ்ரிக்கீன்களுடைய இணை வைப்போலர்களுடைய மிகவும் பெரிய ஒரு ஃபித்னா என்னவென்றால், அவர்களுடைய தௌஹீதை முறித்த, ஒலித்த, வீணாக்கிய மிகவும் பெரிய ஃபித்னா என்னவென்றால் கபிரிஸ்தானங்கள், கபர்கள். அவர்கள் கபர்களை மகத்துவம் செய்தார்கள், எல்லைகளை மீறி. எந்த அளவுக்கு என்றால், அந்த கபர்களை அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வணங்கி வந்தார்கள். இதுதான் முஷ்ரிக்கீன்களுடைய மிகவும் பெரிய ஒரு ஃபித்னாவாக இருந்தது என்பதனை இஸ்லாத்துடைய இமாம்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இரண்டு பெரும் ஃபித்னாக்கள் சகோதரர்களே. கபருடைய ஃபித்னா, இந்த உம்மத்து இணை வைப்போலர்கள், இணை வைத்தவர்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்த முஷ்ரிக்கீன்கள். ஷிர்கிலே, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதிலே விழுவதற்கு மிகவும் பெரிய இரண்டு காரணங்கள் உள்ளது. அதிலே முதல் காரணம் கபறுகள். அதிலே எல்லைகளை மீறி அந்த கபரிலே இருக்கக்கூடியவர்களை மகத்துவம் செய்து எல்லைகளை மீறி அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வந்தது. இரண்டாவது பெரிய ஃபித்னா என்னவென்றால், உருவ படங்களை உருவாக்குவது, சிலைகளை உருவாக்குவது, உருவ படங்களை உருவாக்குவது. இது மிகவும் பெரிய ஃபித்னாவாக இருந்தது. யாருடைய ஃபித்னா என்னவென்றால், இணை வைப்போலர்களுடைய பெரும் ஃபித்னா. இரண்டு ஃபித்னாக்கள், கபர்கள், கபருடைய ஃபித்னா. இரண்டாவது ஃபித்னா தஸ்வீர் ஜவாத்தில் அர்வாஹ்,
உருவப்படங்களை உருவாக்குவது. எனவேதான் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஸஹீஹுல் புகாரிலேயும் முஸ்லிம்லேயும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அதேபோல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் இறுதி நோய் தீவிரமான போது, கடினமான போது அவர்கள் ஒரு போர்வையை தமது முகத்தின் மீது போர்த்திக் கொண்டார்கள். சக்கராத்துடைய ஹாலில் மூச்சு திணற ஏற்பட்டால் அதை முகத்திலிருந்து விலக்குவார்கள். அந்த துணியை, முகத்தில் போர்த்திய அந்த துணியை தன்னுடைய முகத்திலிருந்து விலக்குவார்கள். மூச்சு திணறல் ஏற்பட்டால் அந்த நிலைப்பாட்டில், இந்த கடினமான தீவிரமான இந்த சக்கராத்துடைய ஹாலில் ரசூலுல்லாஹ் கூறிய முக்கிய ஒரு அம்சம் என்னவென்றால், ஒரு எச்சரிக்கை. லஅனத்துல்லாஹி அலல் யஹூதி வன் நஸாரா இத்தஹது குபூர அன்பியாஇஹிம் மசாஜித். யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும். அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் கபறுகளை பள்ளிவாசல்களாக ஆக்கிக் கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சபித்தார்கள். சக்கராத்துடைய மௌத்தில், இந்த கடினமான நிலைப்பாட்டில், கடினமான வேதனையில் இருந்தபோது, சக்கராத்துடைய ஹாலில் இருந்த போதும் ரசூலுல்லாஹ் இந்த அம்சத்தை நினைவு கூறி தௌஹீதுடைய புனித பாகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இவ்வாறு எச்சரிக்கை செய்கிறார் இந்த உம்மத்துக்கு. இறுதி நிமிடங்களில் ரசூலுல்லாஹ் தன்னுடைய நோயை, இந்த கடினமான நிலைப்பாட்டை, அதன் காரணத்தினால் இந்த உம்மத்துக்கு நசீஹத் கொடுப்பதை தவிர்த்து கொள்ளவில்லை. மாறாக இந்த கடினமான தீவிரமான நோய்வாயில், சக்கராத்துடைய ஹாலில் ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார் இந்த உம்மத்துக்கு தௌஹீதுடைய புனித பாகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே சகோதரரே, இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான வாழ்க்கை. நாங்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவதில் ஒரு பிரயோசனமும் இல்லை. எதற்காக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டாமல் இருப்போம் என்றால், அல்லாஹ்வுடைய தௌஹீதை, ஒருமைத்துவத்தின் ஏகத்துவத்தை நாங்கள் பாதுகாக்காமல் வாழ்ந்து வருவோம் என்றால் அந்த வாழ்க்கையின் எந்த பிரயோசனம் இருக்கும்? எதற்காக நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும்? அல்லாஹ் எங்களை படைத்ததே அவனுடைய தௌஹீதை, ஏகத்துவத்தை, ஒருமைத்துவத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி. எனவே அந்த ஏகத்துவத்தை நாங்கள் பாதுகாக்காமல், மகத்துவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருவோம் என்றால் இந்த உலகத்துக்கும் இந்த உலக பொருள்களுக்கும் அடிமைகளாக, செல்வங்களுக்கும், எங்களுடைய பண வசதிகளுக்கும், வீடுகளுக்கும், எங்களுடைய கடைகளுக்கும் நாங்கள் அடிமைகளாக வாழ்ந்து வருவோம் என்றால், அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டாமல், அதற்காக கவலைப்படாமல், ரசூலுல்லாஹ் எவ்வாறு கவலைப்பட்டாரோ அந்த கவலை இல்லை, அந்த அக்கறை இல்லாமல் நாங்கள் வாழ்ந்து வருவோம் என்றால் என்ன வாழ்க்கை சகோதரர்களே? இதற்காக நாங்கள் வாழ வேண்டும். அல்லாஹ் எங்களை படைத்த ஒரே நோக்கம், நாங்கள் அவனுடைய தௌஹீதை நிலைநாட்ட வேண்டும், அவனுடைய புனித தௌஹீதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பாருங்கள். இறுதி நிமிடங்களில் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை, அந்த புனிதத்துவத்தை, அந்த பாகத்தை, அந்த பக்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி இவ்வாறு
யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் சபிக்கிறார். எதற்காக வேண்டி? அவர்கள் கபறுகளின் மீது பள்ளிவாசல்களை கட்டி எழுப்பியதற்காக வேண்டி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸை குறிப்பிட்டுவிட்டு, இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிம்லேயும் வரக்கூடிய ஹதீஸ், அவர்கள் செய்த யஹூதுகள் நசாராக்கள் செய்த செயலை பற்றி எச்சரிப்பதற்காகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள். இதுதான் சலஃபுகளுடைய விளக்கம் சகோதரர்களே, சஹாபாக்களுடைய விளக்கம். சுப்ஹானல்லாஹ். அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சென்ற இன்னும் ஒரு வார்த்தை என்னவென்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வருகிறது, ஸஹீஹான ஹதீஸ், லா தஜ்அலு புயூதகும் குபூரா வலா தஜ்அலு கப்ரி ஈதா என்று ரசூலுல்லாஹ் கூறினார்கள். அபூ தாவூத் அதேபோல் மற்ற அறிவிப்பார்கள் பதிவு செய்த இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உங்கள் வீடுகளை கபறுகளை போல ஆக்கிக் கொள்ளாதீர்கள். உங்களுடைய வீடுகளை கபர்ஸ்தானங்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எனது கபரை விழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய இடமாக, வளமையாக நீங்கள் வந்து அடையக்கூடிய இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் தடை செய்துள்ளார். முதல் தடை, உங்களுடைய வீடுகளை இல்லங்களை கபறுகளை போல ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அதாவது இன்னும் ஒரு ஹதீஸில் வருகிறது, இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும் வலா தத்தகிதுஹா குபூரா. உங்களுடைய ஸலவாத்துகளில் நஃபிலான தொழுகைகள், ஆண் மக்கள் உங்களுடைய நஃபிலான தொழுகைகளை வீடுகளில், உங்களுடைய வீடுகளில் தொழுது வந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளை கபர்ஸ்தானங்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், தொழாமல் இருப்பதன் மூலமாக. ஏனென்றால் கபர்ஸ்தானங்களில் தொழக்கூடாது. அந்த வகையில் உங்களுடைய வீடுகளை கபர்ஸ்தானங்களை போல தொழாமல் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் தொழுது வருங்கள், வந்து கொள்ளுங்கள். நஃபிலான தொழுகைகளை ஆண் மக்களே உங்களுடைய வீடுகளில் தொழுது கொள்ளுங்கள், அது ஒரு நன்மை உங்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதாவது உங்களுடைய வீடுகளிலே இபாதத்துகளை செய்து வந்து கொள்ளுங்கள், குர்ஆனை ஓதுங்கள், தொழுது கொள்ளுங்கள். கபிரிஸ்தானங்களை போல் உங்களுடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் கபிரிஸ்தானங்களில் கிட்டே போய் நாங்கள் தொழக்கூடாது, இபாதத்துகளை செய்யக்கூடாது. அது பெரிய ஃபித்னா. ஏன்? அது ஷிர்க்குக்கு ஒரு வழியாக, இணை வைப்பதற்கு ஒரு வழியாக இருக்கும். இரண்டாவது தடை இந்த ஹதீஸிலே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், வலமையாக என்னுடைய கபரை வந்து ஜியாரத் செய்வதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள். பெருநாளாகலாக எனது கபரை விழாக்கள் கொண்டாடக்கூடிய வலிமையாக வந்து ஜியாரத் செய்யக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் தடை செய்கிறார்கள். ஏன்? கபர் வந்து பெரிய ஃபித்னா. அதேபோல் இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறுகிறார், அல்லாஹும்ம லா தஜ்அல் கப்ரி வஸனன் யுஅபத். அல்லாஹ்வே, என்னுடைய கபரை ஒரு சிலையாக, வணங்கப்படக்கூடிய ஒரு சிலையாக நீ ஆக்க வேண்டாம். எனவே அல்லாஹ் அந்த கபரை பாதுகாத்தான் சுப்ஹானஹு வ தஆலா. வணங்கப்படாத ஒரு சிலையாக அல்லாஹ் தபாரக வ தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுக்கு பதிலளித்து அந்த இடத்தை பாதுகாத்தான். எந்த வகைக்கு என்றால், அந்த கபர், ரசூலுல்லாஹ்வுடைய கபர் 3 செவறுகளை கொண்டு அதுக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே யாராலும் அந்த கபரை நோக்க முடியாது, துஆ செய்வதற்கோ தொழுவதற்கோ என்பதனை உலமாக்கள், சவுதி நாட்டைச் சேர்ந்த உலமாக்கள் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அவர்களுக்கு முன் வந்த உலமாக்களும் எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னே இதை
தெளிவுபடுத்தியுள்ளார்கள். இப்னு ஹஜர், அல் அஸ்கலானி, அல் குர்துபி என்ற இமாம்கள். சகோதரர்களை, எனவே ரசூலுல்லாஹ் பயப்பட்ட, எச்சரிக்கை செய்த முக்கிய ஒரு ஃபித்னா என்னவென்றால் கபருடைய ஃபித்னா. எனவே கபருக்குரிய அந்த அந்தஸ்தை நாங்கள் கொடுக்க வேண்டும், அதனை பாதுகாக்க வேண்டும். அதிலே போய் நாங்கள் இபாதத்துகளை செய்யக்கூடாது. தொழுகைகளை போய் பள்ளிகளை அதன் மீது கட்டி அதிலே தொழுகை பாத்திலான தொழுகையாக இருக்கும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதனை எத்தனையோ ஆதாரங்களில் நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த வகையில் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுனுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்தார்கள். எங்களுக்கு எச்சரிக்கை செய்து பள்ளிவாசல்கள் மீது, அதாவது கபறுகள் மீது பள்ளிவாசல்களை கட்டி எழுப்பாமல் கபறுகளை பள்ளிவாசல்களிலிருந்து மிக வெகு தூரமாக வைக்க வேண்டும் என்பதனை ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்தினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனை தடுத்தார். எதற்காக வேண்டி? தௌஹீதுடைய புனிதத்துவம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி. சகோதரர்களே, அதேபோல் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொற்களிலும் பேச்சு வழக்குகளிலும் தௌஹீதுடைய புனிதத்துவத்தை, தௌஹீதுடைய பக்கத்தை பாதுகாத்து வரக்கூடியவராக இருந்தார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு நபர் கூறுகிறார், மா ஷா அல்லாஹு வ ஷிஅத, அல்லாஹ் நாடியதும் நீங்கள் நாடியதும் என்று கூறினார். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக இந்த வார்த்தையை சரிபடுத்தினார், கண்டித்தார் இந்த வார்த்தையை. ஏனென்றால் இந்த வார்த்தையில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு வந்துள்ளது. அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டு கூறுகிறார், அஜஅல்தனி லில்லாஹி நித்தா குல் மா ஷா அல்லாஹு வஹ்தஹ், நீ என்னை அல்லாஹ்வுக்கு நிகராக இணையாக ஆக்கி வைத்தாயா? அல்லாஹ் மட்டுமே நாடியது என்று கூறுவாயாக என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அல்லாஹ் மட்டும் நாடியது என்று கூறு, அல்லாஹ்வுக்கு என்னை இணை வைத்து அல்லாஹ்வும் நானும் நாடியது என்று கூறாதே என்று ரசூலுல்லாஹ் தடுக்கிறார். ஒரு சொல் மாறுகிறது இந்த வசனத்தில், மா ஷா அல்லாஹ் வ ஷிஅத. அரபு மொழியில் வாவ், இந்த வாவ் இணை வைப்பதை குறிக்கும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனையும் தடுத்தார்கள். ஒரு பேச்சிலே கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுடைய புனிதத்துவத்தை பாதுகாக்கிறார்கள். பேச்சிலே கூட நாங்கள் அல்லாஹ்வோடு அதபோடு அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்து அதபோடு ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பேச்சுவார்த்தைகளிலே. அதிலே வரக்கூடிய இன்னும் ஒரு அம்சம்தான், நாங்கள் சத்தியம் செய்யும் போது மற்றவர்களை கொன்று சத்தியம் செய்யாமல் அல்லாஹ்வின் மாத்திரம் மீது சத்தியம் செய்வது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா தஹ்லிஃபு பி ஆபாஇக்கும், உங்கள் தந்தையர்கள் தகப்பனார்கள் மீதும் உங்களுடைய தாய்மார்கள் மீதும் அல்லாஹ்வுக்கு இணையாக கருதப்படக்கூடிய எதன் மீதும் சிலைகள் மீதும் சத்தியம் செய்யாதீர்கள். இவைகள் மீது நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள். அல்லாஹ்வின் மீது மட்டுமே சத்தியம் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யும் போது உண்மையாளர்களாக இருந்து கொள்ளுங்கள். அவ்வாறே அன்றி அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இதுவும் என்னத்தை காட்டுது என்றால் சகோதரர்களே,
அல்லாஹ்வுடைய தௌஹீதின் புனித பக்கத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பேச்சு வார்த்தைகளில், எங்களுடைய கூற்றுகளில், எங்களுடைய வசனங்களில் நாங்கள் அல்லாஹ்வோடு ஒழுக்கமாக அதபாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதுடைய பக்கத்தை, புனிதத்துவத்தை பாதுகாக்கக்கூடியவராக இருந்தார்கள். அதேபோல் சகோதரர்களே, குதைலா என்ற சஹாபிய, குதைலா அல் ஜுஹனிய, ஜுஹைனா கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி, அந்த சஹாபி பெண்மணி அறிவிக்கிறார், ஒரு யூதர் நபி அவர்கள் மீது வந்து கூறுகிறார், நீங்கள் அல்லாஹ்வுக்கு, அதாவது உங்களுடைய சஹாபாக்கள், உங்களுடைய சிலர், முஸ்லிம்களுடைய சிலர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறார்கள், மேலும் நீங்கள் ஷிர்க் செய்துகிறீர்கள். ஏனெனில் நீங்கள் மாஷா அல்லாஹ் வஷீத என்றும் வல் கஅபா என்றும் கூறுகிறீர்கள். அப்பொழுது அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்த உபதேசம் என்னவென்றால், நீங்கள் அல்லாஹ் மாத்திரமே நாடுகிறான் என்று கூறுங்கள். அதேபோல் வரப்பில் கஅபா, சத்தியம் செய்யும் போது கஅபா மீது நீங்கள் சத்தியம் செய்யாமல் வரப்பில் கஅபா, கஅபத்துடைய ரப்பு மீது நீங்கள் சத்தியம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சரிபடுத்தினார்கள் பேச்சுவார்த்தைகளில். அதேபோல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு சம்பவத்தில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தௌஹீதை, தௌஹீதுடைய புனித பக்கத்தை பாதுகாத்தார்கள் என்பதனை நாங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்குக்கு வழிவகுக்கும் எல்லா தொடர்புகளையும் துண்டித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிலே வரக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்றால், தாயத்து கட்டுவது, தமீமா என்று கூறுவார்கள் அரபு மொழியில். தாயத்து கட்டிக்கொள்வது எதற்காகவென்றால், கண்கள் படக்கூடாது, நோய்கள் வரக்கூடாது, நலவுகள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி, கந்திஸ்திகள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மக்கள் தாயத்துகளை கட்டுவார்கள். அவர்களுடைய உடம்புகளிலோ, இல்லாவிட்டால் கைகளிலோ, கால்களிலோ, இடுப்புகளிலோ, இல்லாவிட்டால் கழுத்துகளிலோ, இல்லாவிட்டால் அவர்களுடைய கடைகளிலோ, இல்லங்களிலோ, வீடுகளிலோ தாயத்துகளை கட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இது முஷ்ரிக்கீன்களுடைய இணை வைப்போலர்களுடைய ஒரு செயலாக இருந்தது. ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி முஷ்ரிக்கீன்களுடைய ஷிர்க்குகளுக்கு, இணை வைப்புகளுக்கு வழிவகுக்கும் தொடர்புகளை துண்டித்தவராக வந்தார். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அல் ஜுஹனி அவர்கள் கூறுகிறார்கள், ஒருபோது ஒரு சம்பவத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு குழுவினர், ஒரு ஜமாஅத் வந்தார்கள். அவர்களிலே 9 பேரிடம் ரசூலுல்லாஹ் பைஅத் எடுத்தார். அவர்களுக்கு கை கொடுத்து ரசூலுல்லாஹ் அவர்களிலே 10 பேரில் 9 பேர்களுக்கு பைஅத் செய்தார், கை கொடுத்து. ஆனால் அவர்களிலே ஒருவரிடம் மட்டும் அந்த பைஅத்தை பெறவில்லை, ரசூலுல்லாஹ் கை கொடுக்கவில்லை. அப்பொழுது அந்த ஜமாஅத், அந்த குழுவிலே இருந்தவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, 9 பேரிடம் பைஅத் பெற்றீர்கள், ஆனால்
இவரை மட்டும் நீங்கள் விட்டுவிட்டீர்கள், எதற்காக வேண்டி என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் கொடுத்த பதில், நிச்சயமாக இன்ன அலைஹி தமீமத்தன், அவரிடம் ஒரு தாயத்து உள்ளது, அவர் ஒரு தாயத்தை கட்டியுள்ளார், தமீமாவை போட்டுள்ளார். அதன் பின் அவர் தனது கையை அதில் ரசூலுல்லாஹ் தனது கையை அதில் செலுத்தி அந்த தாயத்தை அறுத்து துண்டித்தார், அகற்றினார், நீக்கினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை ஒழுக்கப்படுத்தினார். தௌஹீதிலே அல்லாஹ்வுடைய தௌஹீதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தௌஹீதின் புனித பக்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு அந்த தாயத்தை, அந்த கயிற்றை துண்டிக்கிறார். பின்னர் அதற்கு பின்னர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசமாக கூறுகிறார்கள், மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக், யார் ஒருவர் தாயத்தை தொங்க விடுகிறாரோ, யார் ஒருவர் ஒரு தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் ஷிர்க் செய்து விட்டார், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். எனவே சகோதரர்களே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தெளிவுபடுத்தி தௌஹீதை பாதுகாத்தார்கள். இந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத் அதேபோல் மற்றவர்கள் சஹீஹ் என்று கூறிய ஹதீஸாக இருக்கின்றது. இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய செயல் மூலமாக அல்லாஹ்வுடைய தௌஹீதை பாதுகாத்தார் என்பதனை எங்களுக்கு பார்த்துக் கொள்ளலாம். அதேபோல் சகோதரர்களே, ஸஹீஹுல் புகாரிலையும் முஸ்லிம்லையும் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஹதீஸ், அதிலே அபூ பஷீர் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு பயணத்தில் அவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தபோது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதரை அனுப்பி எச்சரிக்கை செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார். அல்லா யப்கயன்ன ஃபீ ரகபதி பஈரின் கிலாதத்துன் மின் வதரின் அவ் கிலாதத்துன் இல்லா குத்அத், எச்சரிக்கை செய்வதற்காக அல்லாஹ்வுடைய தௌஹீதை, தௌஹீதினுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்தவராக ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறார் ரசூலுல்லாஹ். இவ்வாறு கூறி, எந்த ஒரு ஒட்டகத்தில் நரம்பினால் செய்யப்பட்ட மாலையோ தாயத்தோ அல்லது வேறு எந்த மாலையோ தாயத்தோ இருந்தால் அவை அனைத்தும் அறுத்து துண்டிக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். எதுவும் மீதிருக்க கூடாது, எதுவும் மீதம் இருக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் கூறுகிறார். இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரிலும் முஸ்லிமிலும் வரக்கூடிய ஹதீஸ் சகோதரர்களே. இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தில் இருந்து கொண்டு போதும் கூட அந்த பயணம் அவரை தடுக்கவில்லை. தௌஹீதுடைய புனிதத்துவத்தை பாதுகாப்பதிலிருந்து மாறாக ரசூலுல்லாஹ் ஒரு தூதரை அவர்கள் பால் அனுப்பி வைக்கிறார், மற்ற சஹாபாக்கள் பால். எந்த ஒரு ஒட்டகத்தின் கழுத்திலும் மாலையோ தாயத்தோ இருக்கக்கூடாது, ஏனென்றால் அது ஷிர்க் என்பதனை ஏற்கனவே நாங்கள் மேற்கூறப்பட்ட ஹதீஸில் பார்த்தோம். எனவே சகோதரர்களே, எங்களுடைய வீடுகளிலோ எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய வீடுகளிலோ தாயத்து வைத்திருக்கலாம். ஒவ்வொரு மூலைகளிலும் அவர்கள் போத்தல்களை போட்டு அதிலே தலாசிம்கள் அதிலே உள்ளுக்கு போட்டு அவர்கள் போத்தல்களிலே கட்டி ஒவ்வொரு மூலைகளிலும் வைத்திருக்கலாம். இந்த மாதிரி அவர்கள் ஷிர்கில் ஈடுபடுவார்கள். அதே போல் தங்களுடைய கழுத்துகளிலும் கைகளிலும் இடுப்புகளிலும் கால்களிலும் கயிற்றுகளை போட்டுக்கொண்டு முஷ்ரிக்கீன்களுக்கு ஒப்பாக, இணை வைப்போலர்களுக்கு ஒப்பாக
ஹிந்து பூதி என்ற நபர்களுக்கு ஒப்பாக அவர்கள் நடந்து கொள்வார்கள், இந்த மாதிரி தாயத்துகளை போட்டுக்கொண்டு. எனவே நாங்களும் எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு அவர்களுடைய தௌஹீதை பாதுகாப்பதற்காக வேண்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும். இந்த மாதிரி செயல்கள் இணை வைப்பாக இருக்கும், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்காக இருக்கும் என்பதனை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கூற காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதேபோல் சாபித் இப்னு துஹாக் என்ற சஹாபி அறிவிக்கக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தௌஹீதை பாதுகாத்தார் என்பதனை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அதிலே ஒரு நபர் புவானா என்ற இடத்தில் ஒட்டகங்களை அறுத்து பலியிடுவதாக நேர்ச்சை செய்தேன் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்டே கூறினார். அதை பற்றி அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டபோது அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஹல் கான ஃபீஹா வஸனுன் மின் அவ்சானில் ஜாஹிலிய்யத்தி யுபத், அந்த இடத்தில் ஜாஹிலியா காலத்தில் வணங்கப்பட்ட சிலைகள் ஏதேனும் ஒன்று இருந்து வந்ததா என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த நபர் இல்லை என்று பதிலளிக்கிறார். பிறகு ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், ஃபஹல் கான ஃபீஹா ஈதுன் மின் அயாதிஹிம், அந்த இடத்தில் நீங்கள் ஒட்டகத்தை நேர்ச்சை செய்து அறுக்க நேர்ச்சை செய்த அந்த இடத்தில், அந்த புவானா என்ற இடத்தில் ஜாஹிலியா காலத்தில் அவர்களுடைய பெருநாள்களை கொண்டாடி வந்து கொண்டிருந்தார்களா என்று அல்லாஹ்க்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது அந்த நபர் கூறுகிறார் இல்லை என்று கூறிய போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது கூறுகிறார்கள், உன் நேர்ச்சியை நிறைவேற்றிக்கொள், ஏனெனில் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் காரியத்திலும் நேர்ச்சியை நிறைவேற்றுவதில்லை. அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் காரியத்தில் நேர்ச்சையை நிறைவேற்றக்கூடாது. மேலும் ஆதமின் மக்கள் உரிமை பெறாத ஒன்றிலும் நேர்ச்சையை நிறைவேற்றக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த இடத்தில் ஜாஹிலியா காலத்தினுடைய சிலைகள் இருந்திருந்தால் அது அந்த இடத்தை விட்டு நீக்கப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பார். காரணம், அந்த இடத்தில் ஜாஹிலியா காலத்தில் இருந்த சிலைகள் இருந்திருந்தது. எனவே மக்கள் இந்த நபரை பார்த்தால், ஒட்டகத்தை அறுப்பதை அந்த இடத்தில் மக்கள் பார்த்தால் அவர்கள் நம்பிக்கை கோட்பாடுகளை வைத்துக் கொள்ளலாம். அந்த இடத்தில் ஒரு முக்கியமான ஒரு இடமாக இருக்கும். எனவே நாங்களும் கூட அந்த இடத்தில் போய் அறுத்துக் கொள்வோம் என்று மக்கள் நம்பிக்கை கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு ஷிர்கில் ஈடுபடக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். எனவேதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறார்கள், அந்த இடத்திலே ஜாஹிலியா காலத்தில் இருந்த சிலைகள் வணங்கப்பட்டதா, இல்லாவிட்டால் அந்த இடத்தில் ஜாஹிலியா காலத்தினுடைய முஷ்ரிக்கீன்களுக்கு பெருநாள்கள் கொண்டாடப்பட்டதா என்று கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்கிறார். அவ்வாறு இருந்திருந்தால் நிச்சயமாக ரசூலுல்லாஹ் தடுத்திருப்பார் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றக்கூடாது என்று. ஏனென்றால் முஷ்ரிக்கீன்களுக்கு இணை வைப்போலர்களுக்கு நாங்கள் ஒப்பாக அவர்களுடைய சிலவணக்கம் செய்யப்படக்கூடிய இடங்களிலோ அவர்களுடைய பெருநாள்களை நிலைநாட்டக்கூடிய இடங்களிலோ நாங்கள் அவர்களுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது. அந்த இடத்தை விட்டும் அந்த அம்சங்கள் நீக்கப்பட்டிருந்தால் கூட, ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தௌஹீதினுடைய புனிதத்துவத்தை பாதுகாக்கப்பட வேண்டும், அதனை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எனவே முஷ்ரிக்கீன்களுக்கு இணைவைப்போலர்களுக்கு நாங்கள் ஒப்பாக அவர்களுடைய செயலுக்கு ஒப்பாக நடந்து கொள்ளக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதினுடைய புனித
பக்கத்தை பாதுகாக்கிறார். அதேபோல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதினுடைய புனித பக்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சபிக்கிறார். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய இபாதத்தை மற்றவர்களுக்கு செலுத்தப்படக்கூடிய அந்த அம்சத்தை சபிக்கிறார். ரசூலுல்லாஹ் கூறுகிறார், சஹீஹ் முஸ்லிமிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ் கூறியதாக, லஅனல்லாஹு மன் ذبح لغير الله, யார் எல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து அல்லாதவருக்கு அறுத்து பலி கொடுக்கிறாரோ, அறுக்கிறாரோ, அல்லாஹ்வுடைய பெயர் அல்லாமல் மற்றவர்களுடைய பெயரை கூறி அல்லாதவர்களுக்கு குர்பான் கொடுக்கிறாரோ, அறுக்கிறாரோ, அந்த நபரை அல்லாஹ் லஅனத் செய்யட்டும், அல்லாஹ் சபிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களை சபிக்கிறார்கள். அல்லாதவர்களுக்கு அறுக்கக்கூடியவர்களை சபிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக வேண்டிய சகோதரர்களே? இந்த தௌஹீதினுடைய புனித பக்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி. அதேபோல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதை பாதுகாத்து எங்களுடைய மார்க்கத்திலே நாங்கள் அளவு மீறி எல்லைகளை மீறி செயல்களில் ஈடுபடக்கூடாது, பேச்சுகளில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்-குலு என்ற அம்சத்தை தடுக்கிறார்கள். எங்களுடைய தீனிலே அளவு மீறி எல்லைகளை மீறி நாங்கள் செயல்படுவதை ரசூலுல்லாஹ் தடுக்கிறார். எதற்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய தௌஹீதை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய தீனில், எங்களுடைய இபாதத்துகளில், வணக்க வழிபாடுகளில் நாங்கள் எல்லைகளை மீறி நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் தபாரக வ தஆலா கூறுகிறான், யா அஹ்லல் கிதாப் லா தக்லு ஃபீ தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக். வேதம் வழங்கப்பட்டவர்களே, வேதம் புத்தகங்கள் வழங்கப்பட்டவர்களே, உங்கள் மார்க்கத்தில் அளவு மீறியதவர்களாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டாம். உங்களுடைய மார்க்கத்தில் அளவு மீறாதீர்கள். மேலும் அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேறெதையும் கூறாதீர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வருகிறது, அகபா நாளில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய கற்களை எரிய வேண்டிய அந்த நாளுகளில் ஹஜ்ஜிலே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் தமது வாகனத்தின் மீது இருந்தபோது இப்னு அப்பாஸுக்கு கூறுகிறார், ஹாதி உல் குத்லி, எனக்காக சிறு கற்களை பொறுக்கிக் கொண்டு வா. எனக்காக இப்னு அப்பாஸே சிறு கற்களை பொறுக்கிக் கொண்டு வருவீர் என்று கூறிய போது, அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கிட்ட இப்னு அப்பாஸ் சில சிறிய கற்களை கொண்டு வந்து கொடுக்கிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இவ்வகையான சிறு கற்கள் தான் எரியப்பட வேண்டும். மார்க்கத்தில் அளவு மீறுவதை பற்றி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இந்த மாதிரி சிறிய கற்களை கொண்டு மாத்திரமே நீங்கள் அகபாக்களுக்கு நீங்கள் கற்களை எறிந்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜிலே அளவு மீறியவர்களாக, எல்லைகளை மீறியவர்களாக நீங்கள் உங்களுடைய தீனில் நடந்து கொள்ள வேண்டாம், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கை செய்கிறார். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கூறுகிறார், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களை அளித்தது என்னவென்றால், அவர்கள் மார்க்கத்தில்
அளவு மீறியவர்களாக, எல்லைகளை மீறியவர்களாக நடந்து வந்தார்கள். அதுதான் அவர்களை அழித்தது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சகோதரர்களே, எங்களுக்கு முன்வந்த சமூகங்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்திய ஒரு முக்கிய அபாதாரமான ஒரு அம்சம் என்னவென்றால், அவர்கள் மார்க்கத்தில் அளவு மீறி, எல்லைகளை மீறி நடந்து கொண்டார்கள். அல்லாஹ் தபாரக வ தஆலா எதனை தீனாக நியமித்தானோ, எந்த எல்லைகளை உருவாக்கினானோ, அந்த எல்லைகளை மீறி அவர்கள் நடந்து கொண்டார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு அழிவுகள் வந்து இறங்கியது. எனவே சகோதரர்களே, இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌஹீதினுடைய எல்லைகளை பாதுகாத்து, மக்கள் எல்லைகளை தாண்டி நடந்து கொள்ளக்கூடாது, அளவு மீறி நடந்து கொள்ளக்கூடாது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள். அதேபோல் இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா துத்ரூனி கமா அத்ரத்தின் நஸாரா இப்னு மர்யம் ஃபஇன்னமா அன அப்துஹு ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. கிறிஸ்தவர்கள் மரியமின் மகன் ஈசா அவர்களை அளவுக்கு மீறி புகழ்ந்தது போல் என்னை புகழாதீர்கள். கிறிஸ்தவர்களை போல் நீங்கள் ஒப்பாக நடந்து கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு ஒப்பாக இருந்து கொள்ளாதீர்கள். எவ்வாறு அவர்கள் எல்லைகளை மீறி அவர்களுடைய நபிகை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை புகழ்ந்தார்களோ, எல்லைகளை மீறி குலுவாக நடந்து கொண்டார்களோ, எந்த அளவுக்கு என்றால் அவரை வணங்கினார்கள். அதேபோல் நீங்கள் என்னில் எல்லைகளை மீறி என்னை புகழ வேண்டாம், எல்லைகளை மீறி என்னை புகழ வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறுகிறார், நான் அல்லாஹ்வின் அடியானன் மட்டுமே, ஆகவே அல்லாஹ்வின் அடியாரும் அவனுடைய தூதரும் என்று கூறிக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதேபோல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளவுக்கு மீறி புகழ்ச்சியையும் மிகைப்படுத்துவதும் மிகைப்படுத்தப்படுவதையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸில் வருகிறது, ஒருவர் கூறுகிறார், அல்லாஹ்வுடைய யா முஹம்மத், எங்களில் சிறந்தவரே. இந்த நபர் ரசூலுல்லாஹ்வை பார்த்து கூறுகிறார், யப்ன கைரனா வப்ன கைரினா யா சய்யிதுனா வப்ன சய்யிதினா, எங்களில் சிறந்தவரே, எங்கள் சிறந்தவரின் மகனே, எங்கள் தலைவரே, எங்கள் தலைவரின் மகனே என்று ரசூலுல்லாஹ்வை ஒரு நபர் அழைத்த போது ரசூலுல்லாஹ் பயப்பட்டார். இந்த நபர் இந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து எல்லைகளை தாண்டி அத்துமீறி ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு வைத்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடுவார்கள் என்று பயந்து ரசூலுல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார், கூலு பிகௌலிக்கும் வலா யஸ்தஜ்ரியன்னக்கும் ஷைத்தான், அன முஹம்மதுன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு மா உஹிப்பு அன் தர்ஃபஊனி ஃபௌக மன்ஸிலதி அல்லதி அன்ஸலனில்லாஹ். உங்களுக்குரிய முறையில் பேசுங்கள், ஷைத்தான் உங்களை இழுத்துச் செல்ல விடாதீர்கள், ஷைத்தான் உங்களை அவன் பின் இழுத்துச் செல்ல விடாதீர்கள். நான் முஹம்மத் அல்லாஹ்வுடைய அடியானனும் அவனுடைய தூதருமாகவே இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்தஸ்தை விட என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை. அல்லாஹ் எனக்கு வழங்கிய அந்தஸ்தை விட என்னை உயர்த்துவதை நான் விரும்பவில்லை என்று ரசூலுல்லாஹ் இவ்வாறு தடை செய்கிறார். இந்த ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ். அல்-இமாம் அல்-வாதி அதே போல் ஷேக் அல்-அல்பானி சஹீஹ் என்று கூறிய ஹதீஸ்.
அதே போல் சகோதரர்களே, இன்னும் ஒரு ஹதீஸில் முத்தர்ரிஃப் இப்ன் அப்துல்லாஹ் இப்ன் ஷுகைர் அவர்கள் கூறுகிறார்கள், என் தந்தை கூறினார், அப்துல்லாஹ் இப்னு ஷுகைர் ரலியல்லாஹு அன்ஹு, நாங்கள் பனு ஆமிர் என்ற குழுவினராக, அதாவது இந்த கோத்திரத்தோடு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றோம். நாங்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு கூறினோம், நீங்களே எங்கள் தலைவர் என்று கூறினோம். யா சய்யிதனா என்று கூறிய போது அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அஸ்ஸய்யிதுல்லாஹ் தபாரக வ தஆலா, உண்மையான தலைவர் அல்லாஹ் தபாரக வ தஆலா, அவன் தான் உண்மையான எஜமான், அல்லாஹ் தான் உண்மையான எஜமானாக இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் கூறிவிட்டு, அப்பொழுது நாங்கள் கூறினோம், எங்களின் மிக சிறந்தவரும் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எங்களுடைய மிகச் சிறந்தவரும் மிக உயர்ந்த பெருமையை உடையவருமாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நாங்கள் கூறிய போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவர்களை ஒழுக்கப்படுத்தியவர்களாக, தௌஹீதினுடைய புனித பக்கத்தை பாதுகாத்தவராக ரசூலுல்லாஹ் கூறுகிறார், கூலு பிகௌலிக்கும் அவ் பஅதி கௌலிக்கும் வலா யஸ்தஜ்ரியன்னகும் ஷைத்தான், உங்களுக்குரிய அளவில் பேசுங்கள், அல்லாஹ் அதில் சிலவற்றை மற்றும் அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கூறுகிறார், உங்களுக்குரிய அளவில் நீங்கள் பேசுங்கள் அல்லது அதில் சிலவற்றை மட்டும் கூறுங்கள், ஷைத்தான் உங்களை இழுத்துச் செல்ல விடாதீர்கள், ஷைத்தான் அவனுக்கு பின்னே உங்களை இழுத்துச் செல்ல விடாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார். அவர்களை சரிபடுத்துகிறார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது அவர்கள் ரசூலுல்லாஹ்வை இவ்வாறு புகழ்ந்து படித்தரமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு உயர்த்துவார்கள் என்று ரசூலுல்லாஹ் பயப்பட்டு அவர்களுடைய பேச்சுகளிலே அவர்களை ஒழுக்கப்படுத்துகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக வேண்டி என்றால் சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய புனித பக்கத்தை, அல்லாஹ்வுடைய தௌஹீதை பாதுகாப்பதற்காக வேண்டி பேச்சுகளிலும் எங்களுடைய ஒழுக்கங்களிலும் எல்லைகளை மீறி நாங்கள் எல்லைகளை தாண்டி நடந்து கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி. அதே போல் சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமங்களை, நாங்கள் அல்லாஹ்வை தன்னுடைய திருநாமங்களிலும் பண்புகளிலும் ஒருமைப்படுத்த வேண்டும் என்ற தௌஹீத், அதனை கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கத்தை கூட பாதுகாத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹானி இப்னு யஸீத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர் தமது சமூகத்தினருடன் தன்னுடைய சமூகத்தை ஒரு கூட்டத்தை கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் இருந்து வந்தபோது மக்கள் அவரை அபுல் ஹக்கம் என்று அழைப்பதை ரசூலுல்லாஹ் செவிமெடுத்தார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், இன்னல்லாஹு வல் ஹக்கம் வ இலைஹில் ஹுக்ம் ஃபலிம தகன்னைத பி அபில் ஹக்கம், தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ்வே, அவன் ஒருவனே, தீர்ப்பு அவனிடமே உரியது, அப்படி இருக்க உனக்கு அபுல் ஹக்கம் என்று குனியா ஏன் அந்த மக்கள் உன்னை இவ்வாறு அழைக்கிறார்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த சஹாபி கூறுகிறார், என் சமூகத்தினர் ஏதேனும் ஒரு விடயத்தில் கருத்து வேறுபாடுபட்டால் என்னிடம் வருவார்கள், நான் அவர்களுக்கிடையே தீர்ப்பு வழங்குவேன், இரு தரப்பினரும் அதில் திருப்தி அடைந்து கொள்வார்கள் அப்பொழுது என்று அவர் கூறிய போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இது மிகவும் அழகான ஒரு அம்சம், மிகவும் நல்லது என்று ரசூலுல்லாஹ் கூறுகிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹ் அந்த குனியாவை சருபடுத்தி மாற்றுகிறார். ஏனென்றால் அதிலே அபுல் ஹக்கம் என்று அவருக்கு குனியா வைக்கப்படுகிறது. அல் ஹக்கம் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பெயர்.
அப்பொழுது ரசூலுல்லாஹ் அந்த குனியாவை மாற்றுவதற்காக வேண்டி இவ்வாறு கேட்கிறார், உனக்கு என்ன என்ன பிள்ளைகள் உள்ளனர் என்று கேட்டபோது அந்த சஹாபி கூறுகிறார், ஷுரைஹ், அப்துல்லா, முஸ்லிம் என்ற பிள்ளைகள் எனக்கு இருக்கிறார்கள். எனவே ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அவர்களிலே மூத்தவர் யார்? அவர்களிலே மூத்தவர் யார்? உன்னுடைய பிள்ளைகளிலே மேற்கூறப்பட்ட பிள்ளைகளிலே மூத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அந்த சஹாபி பதில் அளிக்கிறார், ஷுரைஹ், என்னுடைய மூத்த மகன் ஷுரைஹ் என்று கேட்டபோது ரசூலுல்லாஹ் கூறுகிறார், அப்படியானால் நீ அபு ஷுரைஹ், உம்முடைய குனியா அபு ஷுரைஹாவாக இருக்கவும் அபுல் ஹக்கம் என்ற குனியாவை நீங்கள் விட்டுவிடுங்கள். ரசூலுல்லாஹ் அபுல் ஹக்கம் என்ற குனியாவை மாற்றி அபு ஷுரைஹ் என்ற குனியாவாக அந்த சஹாபிக்கு வைத்துக் கொள்கிறார். காரணம், அல் ஹக்கம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர். அதேபோல் சகோதரர்களே, அதே ஹதீஸில் மேலும் அந்த சஹாபி கூறுகிறார், ஒரு கூட்டத்தினர் தங்களின் ஒருவரை அப்துல் ஹஜர், கல்லுடைய அடிமை அப்துல் ஹஜர் என்று பெயர் வைத்திருந்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், உன்னுடைய பெயர் என்னவென்று. அந்த நபர் கூறுகிறார், அப்துல் ஹஜர் என்று. அப்பொழுது ரசூலுல்லாஹ் அந்த பெயரை கூட மாற்றுகிறார், லா, அவ்வாறு அல்ல, நீ அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை, கல்லுடைய அடிமை அல்ல, அல்லாஹ்வுடைய அடிமை அப்துல்லா என்று பெயரை அந்த நபருக்கு வைக்கிறார். எனவே சகோதரர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய புனித மேலான அழகிய திருநாமங்களையும் பண்புகளையும் ரசூலுல்லாஹ் பாதுகாத்தார்கள். அந்த அளவுக்கு தௌஹீதுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்து வந்தார்கள். அதே போல் சகோதரர்களே, சஹீஹ் புகாரிலேயும் முஸ்லிமிலேயும் வரக்கூடிய ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்ன அக்னா அஸ்மின் இன்தல்லாஹி ரஜுலுன் தஸம்மா மலிக்கல் அம்லாக் லா மாலிக இல்லல்லாஹ் என்று கூறுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் மிகவும் இழிவான பெயர் உடையவன் மலிக்குல் அம்லாக், அரசர்களுக்கெல்லாம் அரசன். யார் ஒருவர் இந்த பெயரை வைத்துக் கொள்கிறாரோ, அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்ற பெயரை யாரெல்லாம் வைத்துக் கொள்கிறாரோ, இந்த பெயர் மிகவும் அல்லாஹ்விடத்தில் இழிவான ஒரு பெயராக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்கு மிகவும் பெரிய கோபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெயராக இருக்கின்றது. ஒரு நபர் தனக்கு இந்த பெயரை வைத்துக் கொள்வது, அரசர்களுடைய அரசன் என்ற பெயரை வைத்துக் கொள்வது, அதற்கு ரசூலுல்லாஹ் கூறுகிறார், என்ற தன்னை பெயரை வைத்துக் கொள்வதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகவும் இழிவான பெயர் என்று கூறிவிட்டு ரசூலுல்லாஹ் கூறுகிறார், உண்மையிலேயே ஆட்சியாளன் அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லை. அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ்தான், அவனை தவிர வேற யாரும் இல்லை, இருக்க முடியாது இந்த உலகத்திலும் மறு உலக வாழ்க்கையிலும். எனவே அரசர்களுக்கெல்லாம் என் அரசன் என்ற இந்த பெயரை, பட்ட பெயரை வைத்துக் கொள்வது ஒரு பெரிய பாவமாக இருக்கின்றது. இதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் இவ்வாறு தடை செய்கிறார். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி தௌஹீதுல் அஸ்மா வஸ் சிஃபாத், அல்லாஹ்வை தன்னுடைய திருநாமங்களிலும் பண்புகளிலும் ஒருமைப்படுத்த வேண்டும், ஏகத்துவப்படுத்த வேண்டும். அந்த ஒருமைத்துவத்தை, தௌஹீதை, அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த பக்கத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இணை வைப்பதை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தடை செய்கிறார். ஒரு நபர் தன்னுடைய பெயரை, பட்ட பெயரை அரசர்களுக்கெல்லாம் அரசன் என்று வைத்துக் கொள்வதை. எனவே சகோதரர்களே, இந்த மாதிரி ஆதாரங்களில் இன்று நாங்கள் எவ்வாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தௌஹீதை, ஏகத்துவத்தை, அல்லாஹ்வுடைய ஒருமைத்துவத்தை, ருபூபியாவாக இருந்தாலும் சரி, உலூஹியாவாக இருந்தாலும் சரி, அஸ்மா வ சிஃபாத்தாக இருந்தாலும் சரி, இந்த மூன்று தௌஹீதுடைய அம்சங்களில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு இந்த தௌஹீதை, அதனுடைய புனிதத்துவத்தை பாதுகாத்து வந்தார்கள், இந்த உம்மத்துக்கு அக்கறை காட்டினார்கள்
ஷிர்க்குக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு வழிகளையும் ரசூலுல்லாஹ் தடுத்தார்கள். எதற்காக வேண்டி? இந்த வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் உச்சக்கட்டமான அடிப்படையான அம்சமான தௌஹீதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி. எனவே சகோதரர்களே, தௌஹீத் இல்லாமல் வாழுவது செல்லுபடியாத ஒரு வாழ்க்கை. தௌஹீத் இல்லாமல் வாழுவது அது ஒரு வாழ்க்கை அல்ல. தௌஹீதை, அதனை பாதுகாக்காமல், அதற்குரிய புனிதத்துவத்தை, பாதுகாப்பை கொடுக்காமல் நாங்கள் வாழ்ந்து வருவது அது ஒரு சிறப்பான வாழ்க்கை அல்ல. மாறாக அது ஒரு கேடான வாழ்க்கையாக இருக்கும். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதில் விழுந்து, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாதைகளில் நாங்கள் விழுந்து, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருவது இது ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல. மாறாக யார் அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டி, அல்லாஹ்வுடைய தௌஹீதினுடைய புனித பக்கத்தை பாதுகாத்து வாழ்ந்து வரக்கூடிய அந்த முவஹிதீன்கள், ஏகத்துவத்தில் இருந்து வாழ்ந்து வரக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டி வாழக்கூடியவர்கள், அவர்களுடைய நாடுகளில் இருப்பது, அவர்களோடு போய் நாங்கள் வாழுவது, அவர்களோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டி அந்த தௌஹீதை பாதுகாத்து, எங்களையும் பாதுகாத்து, எங்களுடைய பிள்ளைகள் சந்ததிகள் அவர்களுடைய தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி நாங்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய நாடுகளில் போய் இருப்பதும், அவர்களோடு வாழ்ந்து வருவதும் அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு, அதுதான் எங்களுக்கு பாதுகாப்பு. அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹிஜ்ரத்தை கூட, ஹிஜ்ரா செய்வது, ஒரு காஃபிரான நாட்டை விட்டுவிட்டு முஸ்லிம் நாட்டுக்கு ஏகத்துவத்தை பாதுகாத்து வாழ்ந்து வரக்கூடிய சமூகத்துக்கு போய் நாங்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ்வதை அல்லாஹ் நியமித்துள்ளான், கட்டாய கடமையாக ஆக்கியுள்ளான். எங்களுக்கு எங்களுடைய தீனை, தௌஹீதை ஒரு நாட்டில், காஃபிர் நாட்டில் நிலைநாட்ட முடியாதென்றால் அப்பொழுது ஹிஜ்ரத் செய்வது கட்டாய கடமையாக இருக்கும். எதற்காக வேண்டி அல்லாஹ் ஹிஜ்ரத்தை கட்டாய கடமையாக்கினான்? இணை வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுக்கு நிராகரிக்கக்கூடிய நாடுகளில் இருந்து அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய, அல்லாஹ்வுடைய தௌஹீதை, புனித தௌஹீதை பாதுகாக்கக்கூடிய சமூகங்களின் நாடுகளில் போய் நாங்கள் வாழுவதை அல்லாஹ் எதற்காக நியமித்துள்ளான்? ஹிஜ்ரத்தை அல்லாஹ்வுடைய தௌஹீதை பாதுகாப்பதற்காக வேண்டி. எனவே இந்த மாதிரி ஞானங்களை நாங்கள் விளங்கிக் கொள்ளாமல், எதற்காக அல்லாஹ் இந்த மாதிரி இபாதத்துகளை நியமித்துள்ளான் என்பதனை விளங்கிக் கொள்ளாமல், அதற்கு பின்வரக்கூடிய ஞானங்களை நாங்கள் அதிலே ஆழ்ந்து சிந்திக்காமல் வாழ்ந்து வருவது ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல சகோதரர்களே. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தௌஹீதை பாதுகாப்பதற்கு முன்வராமல் வாழ்ந்து வருவது ஒரு நல்ல வாழ்க்கை அல்ல. எப்பொழுதும் தௌஹீதை வளர்க்கக்கூடிய அம்சங்களை பார்க்க வேண்டும். எவ்வாறு எங்களுடைய தௌஹீதை வளர்த்துக் கொள்ளலாம்? தௌஹீத் அடிப்படையாக ஒரே இடத்திலே நிற்க மாட்டாது. தௌஹீதை நாங்கள் வளர்த்துக் கொள்ளலாம். எந்த அளவுக்கு நாங்கள் ஒரு தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய சமூகத்தோடு போய் வாழ முடியுமோ அப்பொழுது நாங்கள் எங்களுடைய தௌஹீதை வளர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியை எடுக்கிறோம். மாறாக காஃபிர் நாடுகளிலே அல்லாஹ்வுக்கு இணை வைத்து வாழக்கூடியவர்களோடு வாழ்ந்து வரும்போது எங்களிலே, எங்களுடைய தௌஹீதிலே பலகீனத்துவம் வரும். நாங்கள் எத்தனையோ கேடான செயல்களை, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை பார்க்கிறோம். அதனை எங்களில் ஒருபோதும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் பலகீனத்தனமாக வாழ்ந்து வருகிறோம். அதனை தடுக்க முடியாது. தடுக்க போனால் எங்களுக்கு விபரீதங்களாக வந்துவிடும் என்ற பயம், அந்த அளவுக்கு பயந்து அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தடுக்க முடியாத அளவுக்கு நாங்கள் இந்த நாடுகளில் வாழ்ந்து வருகிறோம் பலவீனப்பட்டவர்களாக. ஏன் சகோதரர்களே நாங்கள் இவ்வாறு பலவீனப்பட்டவர்களாக வாழ்ந்து வர வேண்டும்? ஏன் நாங்கள் எங்களுடைய தௌஹீதை பாதுகாப்பதற்காக வேண்டி, தௌஹீதை வளர்ப்பதற்காக வேண்டி, எங்களுடைய சந்ததிகள் தௌஹீதில் வளர்ந்து வர வேண்டும்,
அவர்கள் அரபு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக குர்ஆனை விளங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்ட வேண்டும், தௌஹீதிலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தியாகம் செய்து நாங்கள் தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய சமூகங்களோடு போய் வாழக்கூடாது. ஏன்? எங்களிலே பலகீனத்தனம், உலக வாழ்க்கை தான் வாழ்க்கை, சுகம், உலக சுகம்தான் சுகம், சோம்பேறித்தனம், அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய பாதைக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மறு உலக வாழ்க்கைக்காக நாங்கள் பாடுபட முடியாது. ஏனென்றால் எப்பொழுதும் நாங்கள் சுகமான வாழ்க்கையை தேடுகிறோம். சுகமான வீடுகள், சுகத்தை தரக்கூடிய இல்லங்கள், அதேபோல் சுகத்தை தரக்கூடிய இடங்கள், நாடுகள் என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் எடுத்த முக்கிய ஒரு தீர்மானம், தனக்கு மிகவும் விருப்பமான நாடை விட்டுவிட்டு, மக்காவை விட்டுவிட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போகிறார். காரணம், அல்லாஹ்வுடைய தௌஹீதை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தௌஹீதுடைய புனித பக்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அக்கறை காட்டி மக்களுக்கு நலவு அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தனக்கு மிகவும் விருப்பமான இடமான மக்காவை விட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறார். காரணம், இந்த தௌஹீதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தபாரக வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் எப்பொழுதும் இந்த தீனுடைய நல்ல விளக்கத்தையும் சரியான விளக்கங்களை தந்து அதனை அமுல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆக்கி, அந்த தௌஹீதுக்காக வேண்டி வாழக்கூடியவர்களாக, அந்த தௌஹீதுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி, எப்பொழுதும் எங்களது தௌஹீதை பாதுகாத்துக் கொள்வதாகவும் அதற்காக அக்கறை காட்டக்கூடியவர்களாகவும் எங்களை ஆக்கி, எங்களை அதிலேயே மரணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மஜ்லிஸை முடித்துக் கொள்கிறேன். வல்லாஹு தஆலா அஅலம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.